குட் மார்னிங் டு அனண்டா. ஓகே, என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். நான் அட்மிஷன் ஆஃபீஸர், இந்த காலேஜினுடைய அட்மிஷன் ஆஃபீஸர், எம்சிஎம் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி. என் பேர் விஸ்வநாதன். ஓகேங்களா? சரி, இங்கே வந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜில் ஒரு முக்கியமான பொறுப்பு நாட்டு நலப்பணி திட்டம் இருக்குல்லவா, என்எஸ்எஸ்னுடைய ப்ரோக்ராம் ஆஃபீஸர் நான் தான். ஓகேங்களா? பாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருக்கிறேன். இதில் யாரெல்லாம் வந்து என்எஸ்எஸ்ல இருந்திருக்கீங்க 10th +1 +2? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாரெல்லாம் எவ்வளோதானா? நல்லா கை சுட்டாங்க. கை சுட்டது என்ன கஷ்டம் அப்படின்னு கொடுத்தாங்க. கண்ணாடி ரவுண்ட் பண்ண கை நல்லா ரைட்ஸ் ஃபார் ஹேண்ட் நல்லா ரவுண்ட் பண்ணலாம். சரி, நான் அப்படியே எந்திரிங்க பார்க்கல. எந்திரிச்சா போதும். எந்திரிச்சினா ஈஸியாக இருக்கும். கேர்ள்ஸ் ஓகே, இதுல யாரெல்லாம் ஸ்கவுட் போயிருக்கீங்க? ஸ்கவுட் போயிருக்கீங்களா? மார்ச் ஃபர்ஸ்ட் ஸ்கவுட் போயிருக்கீங்களா? அவங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. வா முன்னாடி வா, வா சீக்கிரம் வா. வாமா, யாரோ அந்த பொண்ணு போயிருக்கே அப்படிச்சு. நீங்க தர்மபுரி பாப்பார்பட்டி. நீங்க எது ஊருங்க? தர்மபுரி குமாரபாளையம். புரியல. சேலம். ஓகே, கவர்மெண்ட் ட்ரம்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ட்ரம் அடிக்க தெரியுமா? மார்ச் பாஸ்ட் தெரியும். மார்ச் பாஸ்ட் தெரியும். ஓகே, நீங்க 4 பேர் வந்து என்னை ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் பண்ணி வந்து கேம்ப் நடக்கும். ஹெச்ஓடியோ கிளாஸ் அட்மிஷன் சொல்லிட்டு விஸ்வநாத் சார் எங்கே இருப்பாங்க கேளுங்க. அட்மிஷன் சார் தெரியலையா, அங்கே போய் கேளுங்க. கேட்டு மீட் பண்ணி மறக்காம. இந்த என்எஸ்எஸ் இருக்கிற டீம் எல்லாமே ஆஃப்டர் கம்ப்ளீட் யுவர் லஞ்ச் and then meet with Mr. Viswanathan sir. Okay, Viswanathan sir is available at the office or his admission cell. Okay, மறக்காம போய் பாருங்க பார்க்கலாம். முன்னாடி போகாத, முன்னாடி வா. டேய் முன்னாடி வா, பின்னாடி போகாதீங்க. வா முன்னாடி வா. சரி, உட்காருங்க. ஓகே, இந்த நம்ம என்எஸ்எஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்எஸ்னு ஒரு ஸ்லோகன் இருக்கும். ஓகேவா? ஒரு எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டீங்கனாலும் நம்மள பாத்தீங்க அப்படின்னா நிறைய செல்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி ராக்கிங் செல்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஆன்டி ட்ரக் அப்படின்னு ஒரு செல் இருக்கும். இதே மாதிரி யூத் ரெட் கிராஸ் அப்படின்னு ஒரு செல் இருக்கும். ஆர்ஆர்சி ரெட் ரிப்பன் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு செல் இருக்கும். இது மாதிரி லாட் ஆஃப் செல்ஸ் ஆர் அவைலபிள் இன் அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோ கரிக்குலர் அண்ட் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஒவ்வொருத்தருமே ஒரு ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு டிகிரி வரும். அது தெரியுமா? இப்போ ஒவ்வொரு கிளப் இருக்குல்லமா, இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இது வரும். ஓகேங்களா? இதுல வந்து நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து நான் இப்போ சொன்னவொன்னே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 மெம்பர்ஸ் வந்து எதிர்த்தாங்க. நான் என்எஸ்எஸ்ல இருந்திருக்கேன். நீங்க ஏதோ ஒரு கிளப்ல இருந்தா மட்டும்தான் அந்த மார்க் ஆகணும். ஓகேவா? அதனால யாராரு எந்தெந்த கிளப்ல இன்வால்வ் ஆகணும் அந்த கிளப்ல இன்வால்வ் ஆகிங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருடைய ஆம்பிஷன்ஸ் நிறைய இருக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா என்னோட பர்த்டேக்கு வந்து நான் ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது தானம் செய்வேன் அப்படின்னு புரியுதா? இப்போ நம்ம கிளப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொரு மரத்தை நான் சொல்லுவேன். நான் இது சும்மா ஆடியன்ஸ் இருக்காங்களா, ஒவ்வொரு பர்த்டேக்கு போறீங்க, நிறைய கோயிலுக்கு போறீங்க, அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஏதோ செய்றீங்க, சாக்லேட் கேக் வெட்டுறீங்க, இந்த மாதிரி எத்தனையோ வேலைகள் செய்றீங்க. பட் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு விதமான செலவும் கிடையாது. ஒரு சில நர்சரியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரீ எல்லாம் வந்து சும்மாவே கொடுப்பாங்க. புரியுதா? உங்க பர்த்டேக்கு போயிட்டு அங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு மரம் கொடுக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. மரம் கொடுக்கல அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அப்போ உங்க பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோட்லயோ உங்க வீட்லயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பொது இடத்துலயோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேயோ ஒரு பக்கம் என்ன பண்ணலாம், உங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு மரம் நடலாம். நல்லாமல்லவா?
அது ரொம்ப ஈஸியான வேலையில அதுக்கு ஏதாச்சும் ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ஆகுமா இல்லாட்டி ரொம்ப ஏதாச்சும் வேலை செய்யணுமா? தேவையே இல்லை, ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய விஷயங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தானா இன்வால்வ் பண்ணணும், அது வந்து மற்றவங்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது நம்ம நாட்டு நலப்பணி திட்டம் எம்பி நாச்சிமுத்து எம் ஜெகநாதன் இன்ஜினியரிங் காலேஜினுடைய நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய ஸ்லோகன். நாட் மீ பட் யூ அப்படின்னு என்ன? எங்களுக்காக அல்ல உங்களுக்காக அப்படிங்கிறது நம்ம நாட்டு நலப்பணித்தினுடைய ஸ்லோகன். ஓகேவா? நார்மலா என்எஸ்எஸ்னுடைய ஸ்லோகன். இப்போ நம்ம இந்த இதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜ்ல ஒரு டீம் வர்றாங்க, இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க. நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம காலேஜினுடைய இதை வந்து நேக் அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ண வர்றாங்க. அந்த இன்ஸ்பெக்ட் பண்ற வர கமிட்டியை வந்து நாம வரவேற்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வரவேற்பாங்க. பட் நம்ம நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலமாக ஒரு சிலர் வந்து எப்படி வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் ஃபர்ஸ்ட் மூலமா வரவேற்கிறோம். அதுக்கு வந்து இதுல யாரெல்லாம் நாட்டு நலப்பணி திட்டத்தில் இருந்திருக்கீங்களோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ரோல் பண்ணலாம். நேம் என்ரோல் பண்றதுக்கு இன்னைக்கு மத்தியானம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் இருக்குல்லவா, லஞ்ச் முடிச்சுட்டு என்னை வந்து பாருங்க. ஓகேவா? என்னை வந்து நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா எம்சிஏ டிபார்ட்மெண்ட் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்ட்டு என்னை ஆஃபீஸ்ல அட்மிஷன் ஆஃபீஸ் செல்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 2 பக்கம் நான் இருப்பேன். உங்களுக்கு சப்போஸ் என்னை அப்படி பார்க்க முடியல அப்படின்னாலும் உங்க கிளாஸ் அட்வைசர்ட்ட உங்களுடைய நேமை நான் என்எஸ்எஸ்க்கு என்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பிளட் டோனர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்கு, அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்துலையுமே உங்க பிளட் குரூப் என்னன்னு கேட்டிருப்பாங்க. எப்போ நம்ம காலேஜில் இருக்கிறவங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, நம்ம காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்னுடைய பேரண்டோ அல்லது யாரோ ஒருத்தங்களுக்கு பிளட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த டோனர் கிளப்னுடைய குரூப்ல வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நீடட் இந்த பிளட் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. இதுல வந்து யாரெல்லாம் வில்லிங் இருக்கோ அவங்க வந்து பிளட் தானா முகம் வந்து கொடுக்கலாம். பிளட் வந்து கொடுக்கறதுனால என்ன ஆகும்? பிளட் நம்ம இருந்து போயிருமா? என்னைக்கு வந்து நீங்க பிளட் கொடுக்குறீங்களோ அப்போ ஃப்ரெஷ் பிளட் என்ன ஆகும்? நமக்கு உருவாகும். ஒவ்வொரு டைம் நீங்க வந்து ஃப்ரெஷ் பிளட் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா எந்தூசியாஸ்டிக், அதாவது வந்து ஃபேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இதாகும், மெருதுவாகும். புரியுதா? அதனால வந்து எல்லாருமே வந்து பயப்படாம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளட் கொடுக்கணும். இப்போ பிளட் வந்து வெளியே போச்சு அப்படின்னா தான் ஃப்ரெஷ் பிளட் இம்ப்ரூவ் ஆகும். செல்ஸும் வந்து என்ன ஆகும்? இம்ப்ரூவ் ஆகும். அதனால ஒவ்வொருத்தரும் என்ன பண்றீங்க அப்படின்னா எந்த ஹெல்ப் எப்ப கேட்டாலும் உங்கள்கிட்ட அந்த பிளட் இல்லைனாலும் வேற யார்ட்டையாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் வந்து அந்த பிளட் டோனர்ஸ் கிளப் இருக்கும். அந்த கிளப்ல இன்வால்வ் ஆயிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் யாரால எந்த பிளட் குரூப்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க பக்கத்துல உட்காந்துருக்கிற பையன், உங்க ஸ்டூடெண்ட், உங்களுடைய ஃப்ரெண்டு என்ன பிளட் குரூப்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா அது பிற்காலத்துல யூஸ் ஆகும். நான் பி பாசிட்டிவ், ஏதாச்சும் தேவை அப்படின்னா எனக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா நான் பி பாசிட்டிவ் எங்கிட்ட இருந்தாலும் அனுப்புவேன். என் பி பாசிட்டிவ் எங்க இருக்கோ அந்த குரூப்புக்கு அனுப்புவேன். ஓகேவா? இது மாதிரி அவங்க எங்க பிளட் குரூப்பை தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு நியர்பை இருக்கிற பிளட் குரூப் தெரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பா அம்மானுடைய பிளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் தெரியாமலே நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் நம்ம இன்வால்வ் ஆகணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்எஸ்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். புரியுதுங்களா? இது மாதிரி ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேம்ப், ஸ்பெஷல் கேம்ப்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்பெஷல் கேம்ப்ல 7 நாள் கேம்ப் இங்க இல்ல, வெளியே ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம தங்கி அந்த கேம்பை நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஸ்டூடெண்ட் வந்து எல்லாருமே அவங்களுடைய வில்லிங் தான். அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வில்லிங்கோட தான் நீங்க இங்க வந்து இந்த கேம்ப்ல எல்லாம் கலந்துக்குவீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய என்எஸ்எஸ்க்கு வந்து எங்களுடைய கல்லூரியினுடைய நாட்டு நலப்பணித்திட்டங்களுடைய முன்னாள் என்எஸ்எஸ் மாணவர்கள் மற்றும் என்எஸ்எஸ் ஆபீசர் அண்ணா உங்களை வந்து வரவேற்கிறேன். யாரெல்லாம் வந்து வில்லிங் இருக்கோ அவங்க டு என்ரோல் த நம்பர் டு மீ. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.